ஹலோ, எல்லாரும் உட்காரலாம். மிகவும் அற்புதமான சபை. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிற சபையாக நாங்கள் பார்க்க முடிகிறது. சத்திய வசனத்தை போதிக்கும் பொழுது சபையார் அமைதியாய் கேட்டார்கள். கேட்டதனால் நடந்த விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்க ஆரம்பித்தார்கள். முதலாம் நூற்றில் இந்த கிறிஸ்தவர்கள் அமைதியை கேட்டதனால்தான் இவர் என்ன சொல்ல வரார், எதை குறித்து சொல்ல வரார், இதற்குள்ளான அர்த்தம் என்று அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எழுதி வைத்து கொண்டார்கள். எழுதி வைத்ததனால் நடந்த சம்பவம் என்னன்னா, தினந்தோறும் அவர்கள் சொன்னது சரியாக, இப்போ நாங்கள் சொல்லிட்டு போயிட்டோம், இன்னைக்கு ஈவினிங்கோடு போயிடுவோம். நீங்கள் முடிவு எப்படி எடுப்பீர்கள் ஆனால், எழுதி வைத்ததை நீங்கள் தினந்தோறும் பைபிளை திறந்து இவர் சொன்னது சரியாக இருக்கிறதா, பைபிளில் இருக்கிறதா, அப்படியாக தினந்தோறும் அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால்தான் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவம் எப்படி மாறினது? பிரசங்கிமார் பேசும்போது அவர்களுக்கு பிரியமாய் பேசுகிறார் என்றால் அல்லேலூயா. அவர்களுக்கு தேவனை குறித்து மகா ஞானத்தை போதிக்கிறாரா என்று பார்த்து நாம் என்ன பண்ணோம், ஆமேன் என்று அங்கீகரிக்க வேண்டும். இப்படிதான் யோசித்தார்கள், அமைதியாக உங்களைப் போலதான் யோசித்தார்கள். அதனால் உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்வது ஒன்று, யார் பிரசங்கம் பண்ணினாலும், எப்படிப்பட்டவங்க பிரசங்கம் பண்ணினாலும் பைபிளை நீங்கள் திறந்து எழுதி கொள்ளுங்கள். நாங்கள் போன பிறகு ஐயாவிடம் ஐயா இவர்கள் சொல்வது சரியாக இருக்கிறது, இவர்கள் சொன்னது தவறு என்று அவரிடத்தில் தெளிவாக சொல்லுங்கள். அவர் எங்களிடத்தில் மறுபடியும் ஒருவேளை சரியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒருவேளை தவறாய் மக்கள் புரிந்து கொண்டார்களானால் மறுபடியும் எங்களை அழைங்கள், அதற்குண்டான விளக்கத்தை நாங்கள் தருகிறோம். இப்படியாக நம் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களைப் போல மகத்தான விஷயங்களை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நன்று, நல்லது. அதனால நாங்கள் பேசுறது வெளியே கேட்குதுங்களாம்மா? கேட்குதுங்களா? கிளியராக கேட்குதுங்களா? ரைட். ஏன்னா சவுண்ட்லாம் செக் பண்ணிங்க, கிளியராக கேட்குதான்னு பாருங்க. ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரைவேட் போட்டு நம்மளுக்கு 12 மணிக்கு நம்ம யூடியூப் லைவில் நம்மளுக்கு போகும். அதனால் வெளியில் இருக்கிறவங்க ரெடியாக 12 மணிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நமக்கு சபா ஆராதனை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ கரெக்டாக நம்ம ப்ரைவேட் பண்ணிவிட்டு 12 மணிக்கு நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதனால் மற்றவர்கள் வெளியில் இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை, யூடியூப்லே உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்பொழுது நம்ம சரியான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். செல்ஃபோன் இருந்தால் தயவுசெய்து சைலண்ட் போட்டுங்க. இந்த நேரத்தில் வெளியில் நீங்கள் கடந்து போகாதீங்க. சரியாக நேரத்தில் நம்மளுக்கு முடிக்கப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு நாங்கள் வாரந்தோறும் நம்ம கர்த்தருடைய பந்தி நாங்கள் அனுசரிக்கிறதுனால முடிந்த பிறகு நாங்கள் கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் உண்டான கிளாஸ் ப்ரோக்ராமுக்கு உண்டானதை நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நேரடியாக தேவனுடைய செய்திக்கு போகலாம். தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக மிக தொலைவிலிருந்து அநேக தேவனுடைய ஊழியங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் கேட்க இருக்கிறார்கள். அதனால் சண்டே எப்பயுமே அவர் அண்ணன் வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணா அவங்க நல்லா வசனத்தை கேட்குறவங்கண்ணா, நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதை கேட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷம். இப்பொழுது நமக்கு தேவனுடைய செய்தியை மிக சிறப்பாக தருவதற்காக பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷ்னல் அடிஷன் டெபுட்டி டைரக்டர் மற்றும் ஆல் இண்டியா ட்ரூ கிறிஸ்டியன் கவுன்சில் நேஷனல் ட்ரெஷரர் பிரேமண்ணன் கரங்களை தட்டி நம்ம அவர்களிடத்தில் நம்ம ஒப்படைக்கிறோம்.
எஃபெக்ட்ஸ் எடுத்துருங்க. ப்ளீஸ் எல்லா எஃபெக்ட்ஸும் வாய்ஸ் கிளாரிட்டி கேட்கணும். வாய்ஸ் கூட வீக்காக இருக்கு. வாய்ஸ் கிளாரிட்டி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பெற்ற தகப்பன், மற்றொரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்ததற்காக நன்றி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி மக்களிலே எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு உம்முடைய கிருபையால், உம்முடைய இரக்கத்தால், உம்முடைய நீடிய பொறுமையால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பணிகளை செய்வதற்காக மற்றொரு நாளை கொடுத்ததற்கு நன்றிகளை செலுத்து. இந்த அடுத்தருடைய நாளிலே தேவனே, உடைய வார்த்தைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. கேட்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தந்ததற்காக நன்றி. கேட்கக்கூடியவர்கள் கேட்டு விட்டு விடாமல் அதன்படி நடக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சபையை நடத்தக்கூடிய அருமையான சகோதரர் பால் அவர்களே மற்றும் ஏசி நல்ல கூலிங்காக இருக்கு. எடுத்துச்சுன்னா இவ்வளோ நல்ல செட்டப்போட நல்ல அமைதியாக இருக்கும். நேற்றைய பகுதியிலே பைபிளின் மேன்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கும் பைபிள் சொன்ன சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நாம் பார்த்தோம். தேவன் எத்தனை உன்னதமானவரோ, எத்தனை பாரபட்சம் இல்லாதவரோ. உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று பாகுபாட்டை நம் மத்தியிலே திணித்தார்கள் தெய்வத்தின் பெயரால். ஆனால் பைபிளிலே அப்படி இல்லை. பைபிள் சொல்லுகிறது தேவன் நம் அனைவருக்கும் தகப்பன் என்று. நம் அனைவரையும் பெற்ற தகப்பன் தேவன். தேவன் பூமியின் மண்ணினாலே மனிதனை பொம்மையை செய்தார். அந்த பொம்மைக்குள்ளே ஆத்துமாவாகிய தேவன் தன்னுடைய ஆத்துமாவை உள்ளே செலுத்தினார். அப்பொழுது அந்த பொம்மை எழுந்தது. அந்த பொம்மையின் பெயர் ஆதாம் அல்ல, அந்த பொம்மைக்குள்ளே சென்ற ஆத்துமா பெயர் ஆதாம். என்னுடைய பெயர் பிரேம்குமார். ஒருவேளை நான் மரித்தால் ஆத்துமாவாகிய பிரேம்குமார் என்கிற நான் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வருவேன். ஒன்று ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும், இல்லை என்றால் நரகத்திற்கு போக வேண்டும். முடிவு தேவனுடைய கையில். நான் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை பொறுத்து. ஆனால் நான் விட்டு சென்ற இந்த பிணம் இருக்கிறதே, இந்த பிணத்தின் பெயர் பிரேம்குமார் அல்ல, பிரேம்குமாரின் சடலம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தான், அந்த ஆத்துமா தான், அந்த ஆத்துமாவிற்கு தான் பெயர் நாம். இந்த நாம், ஆத்துமாவாகிய நாம் எங்கிருந்து வந்தோம் என்றால் பிதாவாகிய தேவனுக்குள்ளிருந்து வந்தோம் என்றால் நம்முடைய சொந்த பிதா, பெற்ற பிதா யார் என்றால் யார்? தேவன். நம்முடைய சொந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் என்றால் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடுகிறோம் என்றால் யாருக்கும் அப்பேற்பட்ட பாக்கியம் கிடையாது. அநேக மதங்கள் இருந்தாலும் கூட தெய்வத்தை அப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கின்ற நாம், அந்த தேவன் கொடுத்த இந்த வேதத்தை கொண்டிருக்கின்ற நாம், இந்த வேதத்தில் என்னதான் இருக்கிறது? 66 புத்தகங்களிலே எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த அனைத்து விஷயங்களும் படித்து தேறின எத்தனையோ பேர் ஆதி முதல் இருந்தாலும் கூட
அவர்களுக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். என்னதென்றால், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு நபர் வந்தார். அந்த நபர் யார் என்றால் நியாயசாஸ்திரி. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம். எந்த நியாயசாஸ்திரி என்றால் நியாயசாஸ்திரி. நியாயசாஸ்திரி என்றால் நியாயத்திலே நியாயசாஸ்திரத்திலே தேறினவன். நம்முடைய பாஷையில சொல்லணும்னா ஜட்ஜ், சுப்ரீம் ஜட்ஜ், ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அவங்க எப்பேற்பட்ட நிலையில் இருப்பார் பாருங்க. அவர்கள் நியாய சாஸ்திரத்தை படித்து தேறி வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் எது நியாயம் எது அநீதி என்று வகையறுத்து நீதியை சொல்லக்கூடிய நீதி அரசர். சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்க, ஹை கோர்ட்டில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நீதி அரசர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறார், இயேசுவே, நான் ஒரு கேள்வி. 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து சோதிக்கும்படி. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வி? போதகரே, பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய? சிம்பிள், உங்களுக்கு சிம்பிள் கொஸ்டினா தெரியும். இது சிம்பிள் கொஸ்டின். பரலோகமா பக்கத்து வீட்டு கடை மாதிரி நீங்க நினைப்பீங்க. கேட்கக்கூடியவர் சாதாரண நபர் அல்ல, சீஃப் ஜஸ்டிஸ். இஸ்ரேல் மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதான நீதி அரசர், நியாய சாஸ்திரி. பைபிளை நன்றாக படித்தவர், நியாய பிரமாணத்தை நன்றாக படித்து தேறி அதிலே பட்டம் வென்ற மிகப்பெரிய நியாய சாஸ்திரி. போட்டிருக்க நியாய சாஸ்திரி என்று. அப்பேற்பட்ட அவருக்கே வந்த கேள்வி என்னவென்றால், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எனக்காவது டவுட் வந்திருக்கா? ஐயா, எனக்கு வீட்டில் கஷ்டம், அது போகணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு பரிகாரம் என்ன? பாஸ்டர் ஐயா வந்து கேட்பீங்க நீங்கள். இல்லைன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களே இல்லை, என்ன செய்யணும்? வயிறு கொஞ்சம் உபசமாக இருக்குது, என்ன செய்யணும்? உலக சம்பந்தமான விஷயங்களை கேட்பார்களே தவிர பைபிள் புரியல யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவர் கேட்கிறார், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தெரியாதா? மிகப்பெரிய நியாய சாஸ்திரிக்கே வந்த கேள்வி. பரலோகத்திற்கு போக, பைபிள் முழுவதும் தெரியும் அவருக்கு, நியாயப்பிரமாணம் முழுவதும் தெரியும். அப்பேற்பட்ட அவருக்கே வந்த கேள்வி, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னக்கே நமக்கு வந்திருக்க கேள்வி. நானா போவேன், ஏசப்பா நம்ம நல்லவர். அப்படி ஒரு முகம் தான் தெரியும், இன்னொரு முகம் உங்களுக்கு தெரியாது. சொல்றது பாருங்க. ஓகே, அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர் தெரியாத மாதிரி கேட்கிற, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்பாரு. என்ன எழுதியிருக்கிறது? நீ என்ன வாசித்தாய் சொல் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், என்ன? கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் அன்பு கூர்ந்து. நம்பர் 1, தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமாம்? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. நம்பர் 1. நம்பர் 2, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பாயிண்ட் கரெக்டாக சொன்னார். சொல்லலாம், ஓகே. இதில் ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்குமா? தேவனிடத்தில் நீ முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறலாம். இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? நியாய சாஸ்திரி, அவர் சாஸ்திரி இல்லையா? சாஸ்திரி, சீஃப் ஜஸ்டிஸ். அவர் எடுக்கிறார் பாருங்க, ஒரு செம்ம கொஸ்டின். அப்படியா? நான் ஒரு கொஸ்டின் போடுறேன் பாருங்க. இயேசுவே, அப்படியா? அடுத்து பாருங்க,
30ஆம் வசனம். அதுக்கு இல்ல, அதுக்கு மேல, அதுக்கு 29. ம் காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி ம் உனக்கு பிறன் யார் என்று கேட்டான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஓகே, அந்த பிறன் யார்? அந்த பிறன் யார்? யாருக்காவது வந்திருக்க கொஸ்டின்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில் போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. ஈஸியா, அவ்வளவுதான். இதுல கொஸ்டின் என்ன இருக்கு? உன்னுடைய பிறன் யார்? எல்லாரிடத்தில் அன்பு கூறலாமா? எதிரியை கூட நேசிக்கலாம். ஓகே, எல்லாமே இருக்கு. இங்கே நியாயசாஸ்திரி எழுப்பிய கேள்வி, என்னுடைய பிறன் யார் என்று கேட்கிறார். சாமா கேள்வி. உங்களுக்கு பிறன் யார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னுடைய பிறன் யார்? அதை படிக்கணும். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி மேல கொஞ்சம் போலாம். என்னது? நம்முடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் முதலில் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால், கணவன் மனைவியை நேசிக்கிறான், மனைவி கணவனை நேசிக்கிறாள். நேசிப்பது என்றால் வீட்டில் சொல்லுவாங்க, லவர்ஸ் நடுவில் சொல்லுவாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் யூ சும்மா பேச்சில் சொல்லலாம். ஐ லவ், கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சில் கிடையாது, செய்கையில். பேச்சு நல்லா இனிப்பா இருக்கும். பேசுறது ஈஸியா, நல்லா பழமாத பேசுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. பொண்ணுங்களுக்கு என்னன்னா, எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நீ செம்ம கலையா இருக்காம அப்படின்னு அவ்வளோதான் பொங்கி போயிடுவாங்க. பேச்சுக்கு மயங்கக்கூடிய பலவீனமான பாண்டங்கள், மிகவும் பலவீனமான பாண்டங்கள். கண்ணே மணி அப்படியே புகழ்ந்து தள்ளுனா அப்படியே மெழுகு உருகிற மாதிரி மெழுகு உருகிடுவாங்க. அப்பேற்பட்ட பேச்சில் உருகுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு பேச்செல்லாம் அப்புறமா முதல்ல வேலை செஞ்சு, வெளியே போய் வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு வா. பேச்சு கிடையாது, செய்கை, கிரியை. வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய அன்பை எதிலே காட்ட வேண்டும்? செய்கையில் காட்ட வேண்டும். வெறும் வார்த்தை ஜாலத்தை மட்டுமே சொல்லி வீட்டிலே சும்மா அமர்ந்திருந்தா? செய்கை. ஒரு மரம் நல்லதென்றால் அதனுடைய கனிகள் தர வேண்டும். கனிகள் தராத மனம் எப்படி நல்லதாக முடியும்? நீ நல்லவன் என்றால் நல்ல கனிகளை தர வேண்டும். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்றால், அன்பு என்றால், முதலில் அன்பு என்றால் என்ன? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 17. நான்காம் வசனம். இயேசு கிறிஸ்துவானவர், ஹம்மிங் வருதுமா கொஞ்சம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன? பிதாவே, நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். உம்மை நேசித்ததினால் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது? வாய்ஜாலத்தினாலா? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த வேலைகளை செய்து முடித்தேன். வேலையை செய்து முடிப்பதே தேவனை மகிமைப்படுத்துவது. வேலையை செய்வதே தேவனை அன்பு கூறுவது. நீ உண்மையிலேயே உன் மனைவியை நேசித்தால் உன் மனைவிக்காக சம்பாதித்து கொண்டு வந்து உன் மனைவிக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து தருவாய். அது லவ், ட்ரூ லவ். சும்மா வாய் ஜாலமத்தை மட்டுமே நீ நல்லவன்னு அது எதுன்னு சொன்னா அட போயா அப்படின்னு சொல்லும். கல்யாணத்துக்கு முன்னாடி வேணும்னா ஏமாந்து போகலாம், கல்யாணத்துக்கு பிறகு ஏமாற மாட்டாங்க. நீ வாய் ஜாலத்தை கட்டாத, ஒழுங்கா சம்பாதிச்சு கொண்டு வா, நிறைய தேவைக்கு இருக்கு, பிள்ளைங்க படிக்கணும், அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கணும், போய் ஒழுங்கா வேலைக்கு கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வா பணத்தை. அது ட்ரூ லவ். ஆமாவா இல்லையா? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த என்ன வேலை? இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது முதற்கொண்டு பெற்றோரிடத்தில் இருந்து
பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, அனைவருக்கும் கீழ்ப்படி அடங்கி இருந்து 30 வயதாகும் போது தேவனுடைய ஊழியத்திற்காக வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேவன் கொடுத்த அந்த சிறிய காலத்திலே அந்த 3.5 வயது 30 முதல் 33.5 வயது அந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக எத்தனையோ இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தனைகளை அனுபவித்து, தூக்கம் இல்லாமல், சரியான உணவின்றி மக்களுக்காக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கடைசியாக சிலுவையின் மரணத்திற்கு போக வேண்டும் பிதாவே. அதுக்கு மேல பாருங்க வசனம். 5ஆம் வசனம். பிதாவே, 5ஆம் வசனம். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்றால் என்ன கேட்கிறார்? பிதாவே, எனக்கு உலகம் உண்டாவதற்கு எனக்கு எந்த பொசிஷன் பரலோகத்தில் இருந்ததோ அந்த பரலோகம் எனக்கு வேண்டும் பிதாவே. எப்போது கேட்கிறார்? வேலை செய்து முடித்த பிறகு கேட்கிறார் பரலோகத்தை. நாம எந்த வேலையுமே செய்யாம பரலோகம் கிடைக்குமா? நீங்க மாசம் பூரா எந்த வேலையுமே செய்யாம சம்பளம் கிடைக்குமா? இத்தனை பெரிய பிரம்மாண்டமான இயற்கை தேவன் படைத்தது. தேவன் படைப்பதற்கு, இந்த இயற்கை படைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் கோடான கோடி காலம், வருடங்கள். இந்த கணக்கில் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அத்தனை கோடான கோடி வருடங்களாக தேவன் நமக்காக உழைத்து சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தையும் நமக்காக படைத்து, பூமியை படைத்து, அதிலே சமுத்திரங்களை படைத்து, காடுகளை படைத்து, அதில் எத்தனையோ தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் நமக்கு தேவையோ, நம்மளுடைய நாவுக்கு, சிறிய நாவிற்கு என்னென்ன ருசிகள் தேவையோ, காய்கறிகள், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை, மட்டனு, ப்ரான். இன்னைக்கு சண்டே எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிக்கன் கொண்டு இருக்கும், எத்தனை கோடிக்கணக்கான மீன் செத்து இருக்கும் நமக்காக, நம்ம வீட்டில் சமையல் அறையில் வருவதற்காக, நம்முடைய நாவின் மீது ருசி வருவதற்காக. எத்தனை மாடு, எத்தனை ஆடு, எத்தனை கோழி, எத்தனை மீன், அவை அனைத்தும் பூமியிலே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் சுவையான உணவு வேண்டும் என்று நாம் பிறப்பதற்கு முன்பே அவை அனைத்தையும் படைத்து கொடுத்த தேவன் பூமியில நம்மை படைத்து 60-70 ஆண்டுக்கான அந்த சிறிய வாழ்க்கையை கொடுத்த அம்மா இயேசு கிறிஸ்துவை போலவே உனக்கும் நான் நியமித்த வேலைகளை நீயும் செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை காலத்திலே உனக்கு கொடுக்கக்கூடிய காலம் கொஞ்சம் காலம்தான். அந்த கொஞ்சம் காலத்திலே நான் பைபிளை கொடுத்திருக்கிறேன். பைபிளை கொடுத்து என்னுடைய வார்த்தைகள் இவை, அவைகளை படித்து, அவைகளை தியானித்து, அவைகளை புரிந்து கொண்டு, அவைகளின்படி நடந்து உலகத்திற்கு போய் என்னை குறித்து சொல்ல வேண்டும். இது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை செய்தால் நீ என்னை நேசிக்கிறாய் என்று பொருள். அதை செய்தார் இயேசு கிறிஸ்துவானவர். என்ன? பிதாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி? எனக்கு நியமித்த கிரியைகளை, அதாவது வேலைகளை செய்து, பாதி செஞ்சு பாதி விட்டுறது கிடையாது, முழுமைய செய்து முடித்தேன், முழுமையாக முடித்து விட்டேன். அது ட்ரூ லவ் அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். லூக்கா சுவிசேஷம் அதை பார்த்துட்டு போயிடலாம். எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவான வேலை செய்தாரோ. 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எப்படி எல்லாம் வேலை செய்தாரோ பாருங்க. பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக்கொண்டு, என்றால் மக்கள் மத்தியிலே உபதேசம் பண்ணிக்கொண்டு, இரவு காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி என்றால் அங்க போய் ஜெபிப்பாராம், தனியாக போய். புரியுதாங்க? எப்படியெல்லாம் உழைத்தாரோ பாருங்க இயேசு கிறிஸ்துவானவர். பகற்காலங்களிலே மக்கள் மத்தியிலே போய் தேவனை குறித்து அறிவித்தார். இரவு காலங்களிலே தனிப்பட்ட முறையாக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு சென்று, மக்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது என்று தனிப்பட்ட முறையிலே மலையிலே போய் அங்கே போய் தங்கி அங்கே ஜெபித்தாராம் இரவு முழுவதும். ஜெபம், தூக்கம், இரவுகளிலே காலையிலே விழித்தால் மக்கள் மத்தியிலே போய் தேவனை குறித்து அறிவிப்பது. இது வேலை.
இது தேவன் நியமித்த நம் அனைவருக்கும் நியமித்த வேலை. இதன் பெயர் தான் அன்பு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி போலாம். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் போலாம். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 15ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓகே, நான் படிக்கிறேங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமானவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? அன்பு என்றால் என்ன? அன்பு இஸ் ஈக்குவல் டு, I can map on the breast. அன்பு இஸ் ஈக்குவல் டு என்ன? நீ இது வேண்டாம், இப்ப வேண்டாம். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, நீ என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாய் என்றால் என்ன? அதுக்கு பெயர் ஐ லவ் யூ. அப்படின்னு என்னது? அன்பு. அன்பு என்றால் நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பு என்றால் என்ன? வேலை, தேவனுடைய வேலை, வீட்டு வேலை கிடையாது. நான் காலிலேருந்து சமைக்கிறேங்க, காலிலேருந்து பிறந்ததுலேருந்து வீட்டுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். பிறந்ததிலிருந்து தவழ்ந்தோம், பேசினோம், பள்ளிக்கு சென்றோம், படித்தோம். எதற்காக? இந்த உலகத்திலே படிப்பிற்காக படித்தோம். +2 முடிஞ்ச பிறகு டிகிரி முடிஞ்ச பிறகு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஒரு வேலை, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலு, திரும்ப அந்த பிள்ளைங்க படித்து பெருசாகி அவங்களுக்கு திரும்ப கல்யாணம். இப்படியாக வாழ்க்கை முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்து 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 விட்டு போவது வேலை அல்ல, கடமை அல்ல. அது உன்னுடைய சொந்த கடமை. தேவன் உன்னை உலகத்திற்கு அனுப்பினாரே தன்னுடைய வேலை செய்வதற்கு. அந்த வேலை என்ன? அதை கேட்பார். என்னிடத்தில் நீ அன்பு கூர்ந்தாயா? இல்ல தேவனே, உன்னிடத்தில் அன்பு கூறவில்லை, என்னுடைய குடும்பத்திலே நன்றாக அன்பு கூர்ந்தேன், செத்து இங்க வந்தேன் எங்க நரகத்திற்கு. என்னை நீ நேசித்தால் அதற்கு அர்த்தம் என்ன? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இயற்கையும் கூட என்னங்க, இயற்கையும் கூட வேலை செய்கிறது. இன்னும் சொல்ல போனா இயற்கையும் கூட எப்படி வேலை செய்கிறது, அந்த வேலைக்கு என்ன பெயரோ ஒரு பார்க்கலாமா? இயற்கை, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், நட்சத்திரங்கள் ஆகட்டும், இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய சகலமும் கூட வேலை செய்கிறதே. அந்த வேலைக்கு என்ன அர்த்தம் பைபிள் கூறுகிறதோ ஒரு வாட்டி பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 148ஆம் அதிகாரம். லவ் ஆந்தம் சாங் ரெடியா வச்சுக்கோங்க. சங்கீத புத்தகம் 148ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பிரேக் விடலாங்க. என்ன ஹல்லேலூயா போட்டிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா எந்த மொழி? நம்ம ஹல்லேலூயா என்ற வார்த்தை எந்த மொழி? எபிரிய மொழி. பழைய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டது? எபிரியம். ஹல்லேலூயான்னா எபிரிய மொழி, நம்ம தமிழ் மொழி கிடையாது. ஓகே, எபிரிய மொழியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு கூட நாம சொல்லுவோம், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்டும் கூட தமிழ் மொழி. ஒன்று போடாதீங்கப்பா. ஹல்லேலூயா அப்படின்னு அந்த மொழி நம் தமிழ் மொழி அல்ல. பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தையும் கூட தமிழ் மொழி அல்ல. இந்த இரண்டு அந்நிய மொழிகளுக்கு என்ன அர்த்தம்? இங்க தமிழ்ல போட்டிருக்கானா ஹல்லேலூயா என்ற வார்த்தை அப்படியே போட்டிருக்கு. ஒரு வாட்டி நாம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கலாம். யாருக்கு கிடையாது? இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? இங்கிலீஷ் பைபிள் யாருக்கு கிடையாது? நெட்டில் பார்க்க முடியுமா? நெட்டில் ஆங்கில பைபிளில் வேதாகமத்திலே சாம்ஸ் சாப்டர் 148 verses 1, praise the Lord, praise ye the Lord. ஹல்லேலூயா என்று இருக்கக்கூடிய தமிழ்ல எங்க இருக்கு? ஹல்லேலூயா இருக்கு. அங்க போட முடியுமா? அதாவது
ஹல்லேலூயா என்ற இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தமிழ் பைபிளில் ஹல்லேலூயா போட்டிருக்கோம். அப்படி ஆங்கிலத்தில் போகலாம். ஏன்னா நாம் நிறைய வாட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதோடைய அர்த்தம் ஏன்னா நம்ம மொழி கிடையாது. ஹல்லேலூயா என்பது நம்முடைய மொழி அல்ல, அது வேற்று மொழி, எபிரிய மொழி, இஸ்ரவேலர்கள் பேசிய மொழி. அந்த மொழிக்கு என்ன அர்த்தம் தான் பார்க்கலாம். ஹல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மூன்றாம் வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். சூரியன் துதிக்கின்றதை நான் படிக்கிறேமா, எல்லாம் ஜஸ்ட் பாருங்க. சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். எப்படி துதிக்கின்றது இவ? சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், இந்த அந்த அந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் கூட எப்படியாக தேவனை துதிக்கின்றது? என்ன அந்த துதியின் துதி எப்படியாக துதிக்கிறது? எப்படியாக தேவனை அன்பு கூறுகிறது? சூரிய சந்திரரே அவரை துதி அப்படின்ற இடத்துல அவரை அன்பு கூறுங்கள் அப்படின்னு வச்சு கூட பாருங்க. சூரிய சந்திரரே அவரை அன்பு கூறுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூற வேண்டும்? வந்துச்சு பாருங்க. Psalms chapter 148 verses 1. Praise is the Lord. பாருங்க, praise the Lord அப்படின்னா என்னது? ஹல்லேலூயா என்றால் என்ன? ஹல்லேலூயா is equal to praise the Lord. ஹல்லேலூயா என்பது எபிரிய மொழி, praise the Lord என்பது ஆங்கில மொழி. So hallelujah is equal to praise the Lord. புரியுதாமா? புரியுதாமா? hallelujah is equal to praise the Lord. ஓகே, அப்படியே 147th சாப்டர் போலாம். 147ஆம் சங்கீதம். அதுக்கு முன்னாடி, ஏன்னா தேவனை நேசிப்பது, தேவனை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது, இது எல்லாவற்றுக்கும் அர்த்தம் கொஞ்சம் நிதானமாக போகலாம். சரிங்களா? 147ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அது கூட இங்கிலீஷில் ஒரு வாட்டி பாருங்க, தமிழில் நாம் பார்க்கலாம். இங்கே என்ன போட்டிருக்குமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். இப்போ இங்கிலீஷில் போடுங்கப்பா. 147th சாப்டர், Psalm verses 1. Same, praise is the Lord. இது பாருங்க, praise is the Lord. 147th chapter verses 1 என்றால், இப்போ அந்த மேப் போடுங்க, இப்போ அந்த மேப் போடுங்க, அந்த டயக்ராம் என்னது? praise the Lord is equal to hallelujah. praise the Lord என்றால் என்ன? hallelujah. praise the Lord என்றாலும் hallelujah என்றாலும் இங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தரை துதியுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? பிரைஸ் தி லார்ட் என்றால் என்ன? ஹல்லேலூயா என்றால் என்ன? இப்படி தாங்க ஆராய்ச்சி செய்யணும். ஓகே, சப்ஜெக்டுக்குள்ள போலாம். இங்க வந்ததுல ஹல்லேலூயா வந்தது, அதுக்கு அந்த அந்த கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சொன்னது. ஓகே, இங்க சப்ஜெக்டுக்குள்ள போலாம். 148ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா என்றால் பிரைஸ் தி லார்ட் என்றால் கர்த்தரை துதியுங்கள். என்னன்னு? வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். 3ஆம் வசனம், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். 5ஆம் வசனம், 8 படிக்குமா? 7 8 7ஆம் வசனம் 8. ஒரு நிமிஷம் பிரதர். 148ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே கர்த்தரை துதியுங்கள். எப்படி துதிக்கிறது பாருங்க. அக்னியே, கல் மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே. ஓகே, சைலண்ட். எப்படி துதிக்கிறது? அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை நேசிப்பது என்றால் என்ன? அவர் சொற்படி செய்ய வேண்டும். அவருடைய சொல் எது? பைபிள். அவர் தேவன் சொன்னபடி நாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன? அவருடைய சொல், அவருடைய வார்த்தை நமக்கு தெரிய வேண்டும். என்ன அவருடைய வார்த்தை?
66 புத்தகங்கள். இதை படிக்காமல் அவள் சொன்னது நாம் செய்ய முடியுமா? இதை படித்தால், அதை புரிந்து கொண்டால் அப்போதுதான் நாம் அவர் சொன்னபடி செய்ய முடியும். மற்றபடி சும்மா மேலோட்டமாக மாயாஜாலங்களை காட்டக்கூடிய, வார்த்தை ஜாலங்களை காட்டக்கூடியதல்ல. உண்மையிலேயே தேவனை நேசிப்ப, அன்பு என்றாலே கிரியைங்க, அன்பு என்றாலே வேலை. முக்கியமா பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்களும் கூட. அன்பு, ஒருவன் நம்மை நேசிக்கிறான் என்றால் அவருடைய கேரக்டர், கிரியை. சில பேர் சொல்லுவாங்க கல்யாணத்தை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு. கண்டதும் காதல். கண்டதும் எப்படி காதல் வரும்? அவன் நல்லவனா கெட்டவனா என்ன எதுவும் தெரியாம எப்படி முகத்தை பார்க்கிறாய். நல்லா இருக்கானா, பொண்ணு நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கானா, வாட்ட சாட்டமா இருக்கானா, மீச இருக்கா, தாடி இருக்கா, மேலான அழகை பார்த்து நேசிப்பது அது நேசமல்ல, பாசமல்ல, அன்பல்ல, அது மோகம். உண்மையான பாசம் என்றால் என்னவோ? ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, கேளுங்க இந்த பிரேக்கு. ஓகே, சரிப்பா. Father, நானே உன்னை நேசிக்கின்ற தந்தையே, என்னை மிஞ்சி நேசிப்பார் உலகில் இல்லையே. முதல் அன்பின் ஆரம்பம் நான் என, என் அன்பு முன்பு யார் அன்பும் இல்லையே. பார்த்து நேசிப்பவனே மனிதன் தானவன். ஏதோ ஆசைக்காக உன் பின்னே வந்தானே அவன். மோகம் கொண்டுதான் அன்பென்றானவன். ஆசை தீர்ந்துதான் போனானே அவன். அன்பெனும் போர்வையில் வந்தவன், வஞ்சனை செய்தான் உனையவன். வஞ்சகனே
அவன் தந்திரனே. வா என்னிடமே, நான் பெற்றவனே. என்னை நீ மறந்தும் மறவேன் உனை, உனை ஏந்துவேன் வயதாகும் வரை. என் மனதெல்லாம் நிறைந்து நின்றாயே நீ. கைவிடுவேனோ ஒரு கணம் நான் உன்னை. நானே உன்னை நேசிக்கின்ற தந்தையே. என் அன்பு களவியதுமில்லையே, என் அன்பில் குறையில்லையே. என் அன்பு பரிசுத்தமானதே, உம் ஜனனம் பரிசுத்தமே. என் அன்பு களவேதும் இல்லையே, என் அன்பில் குறையில்லையே. என் அன்பு பரிசுத்தமானதே, உன் ஜனனம் பரிசுத்தமே. செய்தேன் இயற்கையே, கோடி பல கோடி ஆண்டுகள் உழைத்தேனே நான். கோடி பல கோடி ஆண்டுகள் உனக்காகவே கோடி பல கோடி ஆண்டுகள் உழைத்தேனே நான். கோடி பல கோடி ஆண்டுகள். ககனங்கள் தாண்டி வரவா, உன்னை பார்க்கவா. என் உள்ளங்கையில் வரைந்தும் உன்னை பார்க்க இறங்கவா. ககனங்கள் தாண்டி வரவா, உன்னை பார்க்கவா. என் உள்ளங்கையில் வரைந்தும் உன்னை பார்க்க இறங்கவா. கேட்டாயா மகனே நான் யாரென? உனக்காக காத்திருக்கும் தந்தை நானென. கேட்டாயா மகளே நான் யாரென? உனக்காக காத்திருக்கும் தந்தை நான் என. என்னை போல் நேசிக்கும் மனிதன் யாரது? என்னை மிஞ்சி நேசிப்பது உன்னை யாரது? உண்மையிலே உலகத்திலே நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்மை பிதாவாகி தேவன் மட்டும். அவர்தான் நமக்காக அவருடைய மகனை உலகத்திற்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் பிதாவாகி தேவனை அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதல் என்றால் தேவனுடைய வேலையை செய்வது. தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தை படித்து புரிந்து கொண்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். அநேகருக்கு போய் சொல்ல வேண்டும். ஓகே, அடுத்து, உன்னிடத்தில் நீ நேசிப்பது போல பிறனிடத்திலும் நேசிப்பாகையாக. அந்த பிறன் யார் என்ற கேள்விக்கு பதில் இயேசு கிறிஸ்துவானவர் கீழே சொல்லுவார். என்ன? ஒருவன் பிரயாணப்பட்டு போவான். போகும்போது வழியிலே கள்ளர்கள் வருவார்கள், அவனை கொள்ளையடிப்பார்கள், அவனை பயங்கரமாக அடித்து கீழே விழும்படி செய்து கொள்ளையடித்து போவார்கள். அந்த வழியாக வந்த ஒரு ஆசாரியன் கீழே கிடக்கக்கூடிய அந்த நபரை பார்க்காமல் சென்று விடுவார். முதல் ஆசாரியன். 2, ஒரு லேவியன் வருவான். லேவியனும் கூட வந்து பார்த்து சென்று விடுவான். 3வது ஒரு சமாரியன் வருவான். சமாரியன் வந்து அந்த கீழே கிடக்கக்கூடிய அந்த நபரை தூக்கி கொண்டு கழுதையின் மீது ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு தேவையான வைத்தியத்தை பார்த்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். இந்த மூவரில் அடிப்பட்ட அந்த நபருக்கு யார் பிறன் என்று இயேசு கிறிஸ்து கேட்பார். அப்பொழுது அவருடைய பதில் என்ன? நியாய சாஸ்திரியின் பதில் என்ன? யார் உதவி செய்தார்களோ
அந்த வார்த்தையை படிங்க. லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 36. ம் 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 37. ம் அவனுக்கு பிறன் யார்? இரக்கம் செய்தவனே. நமக்கு பிறன் யார்? நமக்கு பிறன் இயேசு கிறிஸ்து. ஓகே, நாம் உன்னிடத்தில் நீ நேசிப்பது போல பிறனிடத்திலும் நேசிப்பாயாக. நம்முடைய பிறன் நம்முடைய கிறிஸ்தவர்களே, அந்நியர்கள் அல்ல. அனைவர் எதிரியை கூட நேசிக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ, உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அதே நேசம் பாசம் உன்னுடைய சக சகோதரி சகோதரனிடத்திலும் கூட இருக்க வேண்டும் என்று கூறுகிறது பைபிள். இரண்டாவது பிரதானமான கட்டளை. முதலாவது கட்டளை நாம பார்த்தோம். இரண்டாவது, உன்னுடைய பிறனை நேசி. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அந்த பிறன் யார் என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகள். யார் அந்த சகோதர சகோதரிகள்? கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள். கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒருவேளை வெறுத்தால் என்ன ஆகும்? வெறுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு தெரியல, சொல்லுங்க, பரவாயில்ல. வெறுத்தால் நரகத்துக்கு போமா? சகோதரனை நேசிக்காவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சகோதரியோ சகோதரனோ அவர் நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டார், நம்மளை அவமானப்படுத்திட்டாரு. அந்த அக்கா என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நான் பேச மாட்டேன், ஏதோ வரவும் போவோம், அவ்வளோ பேச மாட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது. இது நரகத்துக்கு போவோமா? பாவ மன்னிப்பு கிடைக்குமா? யோவான் எழுதிய முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் எழுதிய முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யார் நம்முடைய பிறன்? சகோதரன் என்றால் யார்? நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பைபிளை தப்பா கன்வெர்ட் பண்ணி, ஒருத்தன் பக்கோடா சாப்பிட்டுட்டே இருந்தானா, ஒருத்தன் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், சுண்டலே ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் இன்னொருத்தன் வந்தான், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படி சொன்னான். என்னது அதுக்கு அர்த்தம்? பக்கோடாவை குடுறான்னு. பக்கோடா சாப்பிட்றவன் என்ன சொன்னான்னா, பிறனுடைய இது யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக அப்படின்றது. நான் பக்கோடா தர முடியாது அப்படின்னு. பக்கோடாக்காகல பைபிளை யூஸ் பண்றாங்க பாரு. பிறன், அதான் உன்னுடைய பிறன் யார்? கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தன் சகோதரனை பகைக்கிற எவனும், ஒரு சகோதரன் மட்டும் கிடையாது, சகோதரியும் கூட, தன் சகோதர சகோதரியை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கும். ஜஸ்ட் பகைத்தாலே கொலைகாரனா? చాలా சிம்பிளா நினைக்கிறீங்க. பரலோகம் பாருங்க, சும்மா கிடையாது. தன் சகோதரனை பகைத்தாலே கொலைகாரன் அவன். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்றால் அவனுக்கு பரலோகம் கிடையாது. பகைத்தால் பரலோகம் கிடையாதா? இல்லைண்ணா உங்களுக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, நான் எவ்வளோதான் நல்லது செஞ்சால் கூட என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, இப்போ 10 பேரில் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கு, என்னை மட்டம் தட்டி பேசுது. அப்படியா? இயேசு கிறிஸ்துவான பரலோகத்திலிருந்து இறங்கி அண்ட சராசரங்களை படைத்த இயேசு கிறிஸ்துவானவர், உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு பரலோகத்திலே அந்த கிரீடத்தை வைத்துக்கொண்ட அந்த தலையின் மீது உலகத்திற்கு முற்கிரீடத்தை வைத்து கொண்டாரே. இந்த கேவலமான மக்களால் குத்துண்டாரே, துப்பப்பட்டாரே, அதை விடவா நாம கேவலப்பட்டோம்? இங்க சர்ச்சைக்கு வரும்போது மட்டும்தான் அப்படியே பவ்யமா வரும், வெளியே போனா ஆடி பொடிதான். வெளியே நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, இவன் கணவன் யார், மனைவி யார், இருவரும் கூட கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரி. ஒருவரை ஒருவர் பகைக்கலாமா? அவன் தப்பு பண்ணிட்டாங்க, சரி மன்னிப்பு. எத்தனை ஒரு வாட்டி ஒரு சீசன் கேட்டாரு, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு. 7
770னா 7 into 70. 7ன்னா பரிபூரணம். 770s அப்படின்னா 490. அது 490 அப்படின்னு வருதுனாலும் அது கிடையாது. எல்லை இல்லை. நீ சாகின்ற வரைக்கும், நீ வாழுகின்ற 70 ஆண்டு கால வாழ்க்கை காலம் முழுவதும் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஏதாவது செய்தாலும் கூட மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு நித்திய ஜீவன். இல்லாவிட்டால் இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிக்கலாம்னா, எத்தனை வாட்டி நான் மன்னிக்கிறது? அடே, உன்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் கூட மன்னிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. பரலோக ஜபம் ஒன்று இருக்கு, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பாரு இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களுக்கு. அதுல ஒரு பாயிண்ட் ஒன்று வரும், நான் என்னுடைய கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல நீர் எங்களுடைய கடன். என்ன கடன்? கடவுள்கிட்ட நாம் என்ன கடன் பட்டோம்? 100 ரூபாய் கடன் பட்டோமா? பாவ கடன். எப்போது நமக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பு? நாம் நம்முடைய சகோதரிகளை எந்த அளவுக்கு மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன்னிப்பு. பாதி மன்னிச்சு பாதி தான். 100% நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு 100% மன்னிப்பு. ஒரு பாவம் இருந்தாலும் கூட நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. 100% கணவன் மனைவியை மன்னிக்க வேண்டும், 100% மனைவி கணவனை மன்னிக்க வேண்டும், 100% சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். எத்தகைய பாவங்களை செய்தாலும், உங்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினாலும், உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாலும், கிண்டல் கேலி செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, பரலோகம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் எடுக்கட்டும், பொறுமையாக போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறோம். நாம் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். அன்றைக்கு தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை ஒன்று அங்கே நினைவு கூறுவாயாகில் என்ன செய்யணுமா? அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை பலிபீடம் வரைக்கும் சென்றான். இல்லை ஆண்டவரே, நான் காணிக்கை செலுத்திட்டு போயிடுறேன், காணிக்கை கொடுத்துட்டு திரும்ப என்னுடைய பிரதர் கிட்ட போய் நான் சாரி கேட்டுட்டு வந்துடுறேன். ஆண்டவரே, முதல்ல நீ காணிக்கை அங்கே வச்சுட்டு போ. உன் காணிக்கை இல்லை, முதலில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு, தேவனே இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அவன் இருக்கிறது எந்த ஊர், வெளிநாட்டு இருக்கான், அங்கே போய் எங்க கிட்ட ஃபோன், அந்த காலத்தில் ஃபோன் கூட கிடையாது, நேரடியாக போனோம். அவ்வளவு தூரம் போயிட்டு அங்கதான் இப்போ வந்தேன் நான் எங்கள் வீட்டிலேருந்து. ரொம்ப தூரம், அது வேற கண்ட்ரி, அது கலிலியா கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரும்ப கலிலியாவுக்கு போனவன் நான். இவ்வளோ தூரம் வந்த கிட்ட வந்துட்டு பலிபீடத்துக்கிட்ட அது காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டு அங்கே அவனுக்கு சாரி சொல்கிறேனே. இல்லைப்பா, வேண்டாம், உன் காணிக்கை வேண்டாம், நீ அங்கீகரிக்கப்பட மாட்டாய், நீ இங்கே வைத்து விட்டு போ, திரும்ப ஓடி அங்கே போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து, அப்போதுதான் நீ அங்கீகரிக்கப்படுவாய், இல்லாவிட்டால் இல்லை. சொல்லுங்க. மன்னிப்பு. கணவன் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா மன்னிப்பு கிடையாது, மனைவி ஏதாவது செஞ்சா மன்னிப்பு கிடையாது, எப்ப பார்த்தாலும் சண்டை. ஒருவரை ஒருவர் நம்புவதில்லை. முதல்ல நீ யாரையோ கனெக்ஷன், நீ யாரோட கனெக்ஷன், இதுதான் வார்த்தையை தவிர வார்த்தை போர். ஒருவருக்கு ஒருவர் இடையே இருக்கக்கூடிய வார்த்தை யுத்தம். ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லை, ஒருவருக்கு ஒரு மன்னித்துக் கொள்வதில்லை. இயேசுக்கு நாம் எப்படி எந்த அளவுக்கு நாம் மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மற்றபடி இல்லை. உலகத்தில் எத்தனை பேர் அன்னதானம் செய்கிறார்கள்? எதுக்கு? அவங்க பாவங்க போறதுக்காக. பாவம் போகணும்னு நிறைய 100 பேருக்கு அன்னதானம். ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபேமிலியா டெய்லி ஒரு 100 பேருக்கு மினிமம் சாப்பாடு வருவாங்க. நிறைய பெரிய பெரிய சிட்டிஸில் நீங்கள் பார்க்கும்போது
ஜூஸ் கொடுப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, ஏதாவது துணிமணி கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸுக்கு தருவாங்க. எதுக்கு? நான் செஞ்ச பாவமெல்லாம் போகணும் அப்படின்னு. அப்படி செய்தால் போகுமா? போகாது என்று பைபிளில் எங்க இருக்கு? சொல்லுங்க பிரதர். கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்னதானம் கிடையாதுங்க. உன் சொத்து, உனக்கு இருக்கக்கூடிய கோடான கோடி மதிப்புள்ள சொத்து அனைத்தையும் கூட நீ ஏழைகளுக்கு கொடுத்தாலும் என்னங்க, அன்பு இல்லாதவன் ஏழைகளுக்கு இறங்குவானா? முதல்ல சொல்லுங்க. அன்பு இருந்தால் தானே ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவான். இவன் எப்பேற்பட்ட அன்பு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட அன்னதானம் பண்ணினான் என்றால் எப்பேற்பட்ட அன்புள்ளவனு பாருங்க. ஆனால் அது இந்த அன்பு குறித்து சொல்லல. தனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் என்ன அன்பு? தேவன் மீதான அன்பு, தேவனுடைய வேலையை செய்வது. அடுத்து, என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு. அன்பு, என் உயிரையே நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன். இல்லப்பா, அன்பு இல்லப்பா. என்ன அன்பு? தேவன் மீதான அன்பு என்றால் நாம் அன்பு கூற வேண்டும் என்ற நம் சகோதர சகோதரிகளை எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பாவ மன்னிப்பே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. முதலாக இந்த உலகத்திற்கு எதிரியை கூட நேசிக்க வேண்டும் என்று சொன்னது பைபிள், இயேசு கிறிஸ்து. நம்முடைய சகோதர சகோதரிகள், எதிரி கூட அப்புறமாங்க, நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் மன்னிக்கிறோமா இல்லையா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு சகோதரன் ஏதாவது தவறு செய்தால் அந்த என்ன தவறு செய்தானோ அதற்கு பதில் செய்ய வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இது பழைய ஏற்பாடு. இப்போது அப்படி அல்ல. எதையும் பதில் செய்யக்கூடாது. நீ சாகின்ற வரைக்கும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் மத்தியில் ஐக்கியம் இல்லாவிட்டால், குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே, முக்கியமாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இடையே ஐக்கியம், அன்பு இல்லாவிட்டால் அனைத்தும் எவ்வளவுதான் நீங்க வேலை செஞ்சாலும் பரலோகம் கிடையாது. எவ்வளவுதான் நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் பரலோகம் கிடையாது. காரணம், நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்கவில்லை. ஆகவே உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட மாட்டாது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் பிரதானமான சட்டம். காயின் தன்னுடைய சகோதரனாக ஆபேலை கொலை செய்வார். காயின் ஆதாமின் மகன். ஆதியிலே காயின் தன்னுடைய ஆபேலை கொலை செய்வான். கொல்லப்பட்ட ஆபேல் அவருடைய ரத்தம் பூமியிலிருந்து முறையிடும், பிதாவே இவனை பழித்தீரும், என்னை கொன்றுவிட்டான் அநியாயமாக என்று முறையிட்டது ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டார்கள் இந்த பூமியிலே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன முறையிடுகிறது? பிதாவே இவர்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிறகு ஸ்தேவான் என்ற ஒரு நபர் இருந்தான், வாலிபன் இருந்தார். அவரை கல்லால் இருந்து கொல்லும் போது எப்படிங்க துடிதுடித்து சாகக்கூடிய நிலையிலே என்ன சொல்லுகிறார்? பிதாவே இவர்களை மன்னி என்றால் புதிய ஏற்பாட்டின் சட்டம், பிரதானமான சட்டம் என்ன தெரியுமா? மன்னிப்பு, அன்பு. சகோதர சகோதரிகள் மீது எந்த விதமான நிந்தைகளை சுமக்காமல், எவ்வளவுதான் நம்மை துன்புறுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், கிண்டல் கேலி செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். மனசுக்குள்ள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கணும். இல்லை என்றால் பரலோகம் கிடையாது. இந்த பாட்டை பார்த்து நம்ம முடிவு வரைக்கும் போகலாம். சரி சாங். Father, Father, oh,
They know not what they do. Forgive them, forgive them. ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. மறுத்த நீதிமான்களின் ரத்தமெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றதே. எவரின் ரத்தமோ மனிதனுடைய பாவங்களை கழுவுகின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. என்னை கொன்றானே அண்ணன் என கேட்கவே அவனை தேவன் விடவில்லையே. பழி தீர்ப்பாயே என அவன் கேட்கவே காயினை விடவில்லை. மரித்தோரும் மன்னிக்கவே பரதீசுக்கு சென்றாலும் விடவில்லை. இயேசு ரத்தமே இந்த புவியில் எதிரிகளையும் மன்னிக்க கூறுகின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போதிலே நியாயம் தீர்ப்பாயே என கேட்கவில்லை. ஸ்தேவானை கொல்லும்படி சவுலும் கூடவே இருந்தாலும் சவுலை இயேசு ரட்சித்தாரே. இயேசு அன்பை உலகிற்கே அறிவிப்பாயா? உன்னை கொல்லுகின்றவனுக்காக ஜெபித்திடுவாயா? இந்த இயேசுவையே என்றே நீ நம்பினாய். மன்னிப்பை கற்பிப்பது இயேசு ஒருவரே. அதனாலே அதிகாரம் பெற்றாரே. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே.
கிடைக்காமல் இருக்க வேண்டியே கற்பித்தான் ஸ்தேவான் புது ஏற்பாட்டிலே. எத்தனை முறை சகோதரனை மன்னிப்பது, 70 முறைதானே மன்னிப்பது. இந்த ரத்தமே ஞாயிறன்று நீ பருகும் போது மன்னிக்க வேண்டுகின்றது. ஆராதனையில் மன்னிப்பு கிடைக்கின்றது. இயேசு ரத்தமே மன்னிக்க வேண்டும் என்று கூறுதே. ஆபேலின் ரத்தமே தண்டிக்க வேண்டும் என்று கூறுதே. மரித்த நீதிமான்களின் ரத்தமெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றதே. எவரின் ரத்தமோ மேன்மையானது, யாரின் ரத்தமோ மன்னிக்க சொன்னது. இயேசு ரத்தமே இந்த புவியில் எதிரிகளையும் மன்னிக்க கூறுகின்றது. மனிதனுடைய பாவங்களை கழுவுகின்றது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதாவது தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து வெளியே போய் சொல்ல வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, உன்னிடத்தில் நீ எப்படியாக அன்பு கூறுகிறாயோ அதே போல அவனுடைய பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு மாலை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மீது இருந்து இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இருந்து தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய வேலைகள் என்ன என்பதை இன்று மாலை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹலோ, பாடம் கேட்ட உடனே நம்மளுக்கே ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அமைதியாக நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, நேயருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா பாடம்? வெரி குட். ஒரே ஒரு நோக்கம்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்களை வேறு மாதிரிலாம் நினைக்காதீங்க, பார்க்காதீங்க. நாங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சகோதரர்கள். அதனால தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் செய்கிறோம். இதில் உங்களையும் பங்காளராக, அதாவது பங்களிப்பு நீங்களும் சேர்ந்து செஞ்சீங்க. இந்த அன்பு கூறுவது வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன சொல்லி இணைஞ்சிக்கிறீங்க. நாங்கள் அநேகர் இடத்துல நாங்கள் போகிறோம், பாஸ்டையாவும் போகிறாரு. இன்னும் நேர்த்தியான விஷயங்கள்லாம் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. அதற்காக தான் நம்ம பைபிள் காலேஜில் டிப்ளமா இன் பைபிள் தியாலஜி ஃபஸ்ட் செமஸ்டர் அந்த லிஸ்ட்டு இருக்கப்பா. லிஸ்ட்டு இந்த போட முடியுமா மணி? லிஸ்ட்டு செமஸ்டர் பைபிள் காலேஜில் கிட்டத்தட்ட இது யாருக்கு தெரியாது, நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள இப்போ படிக்க வைக்க முடியாது, ஏன்னா பிஸி இதில் இருக்கிறதுனால. இப்போலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாரையும் கற்றுக்கொள்ள வைக்கணும் பைபிளை அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் கோர்சஸ் இருக்குது. டிப்ளமாவில் செமஸ்டர், ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் இருக்குது. அதில் ஒரு 27 பாடங்களும், செகண்ட் செமஸ்டரில் ஒரு 29 பாடங்களும் இருக்குது. அதேமாரி பேச்சுலர் ஆஃப் பைபிள் தியாலஜியில் ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்குது, செகண்ட் செமஸ்டர் இருக்குது, தேர்ட் செமஸ்டர் இருக்குது, ஃபோர்த்து செமஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் பைபிள் தியாலஜியில் ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 27-29 பாடங்கள் இருக்குது. ஏன் இவ்வளோ பாடங்களும் கற்றுக்கொள்ளணும்னா, கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும் கிறிஸ்தவர்கள். அப்படி கற்றுக்கொண்டால்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஜெயிக்க முடியும். இந்த உலகம் பயங்கரமாக இருக்குது, பைபிளை தொட விடாது. குடும்பம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், எல்லா இடத்துலையும் நமக்கு தடைகள் வரும். இதெல்லாம் நம்ம மீறி போகணும்னா இந்த வேதாகமம் நம்ம மக்களில் இருந்தால் மட்டும்தான். ஏன் இது இப்படிலாம் செமஸ்டராக வச்சுருக்கிறாங்கன்னு அதுக்கும் சொல்கிறேன். நம்ம எடுத்த உடனே போயிட்டு மக்கள் இடத்துல டைரெக்டாக நம்ம சொன்னால் அவங்க மதம் மாத்திரம் சொல்லுவாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க எந்த பலவீனத்தில் இருக்கிறாங்க, இந்துக்களுக்கா அவங்களுக்கு எப்படி
சத்தியத்தை சொல்லணும். முஸ்லீம் சகோதரர் அவங்க பயங்கரமா வெறியா இருப்பாங்க அவங்க மதத்துல. அந்த வெறியா இருக்கிற மதத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்கு ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள்லாம் சொல்லணும், ஹிஸ்டரியை சொல்லணும். ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரியாது, அதை குறித்து பாடங்கள் இருக்கு. விஞ்ஞானிகள் படிச்சவங்களா இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணம் 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 ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு காலத்துக்கு ஏற்றபடி சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு சொல்லி தகுந்து அதற்கேற்றபடி சிலபஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, வெளியில வச்சிருப்பாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பாடங்களை கத்துக்குங்க. நாங்க இலவசமா தான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லித்தரோம். எங்களோடு இணையிறவங்கள்ட்ட எங்களுடைய பணிகளை நாங்கள் அவங்களுக்கு ஒப்படைக்கிறோம், அவ்வளவுதான். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சபை, இது ஐயாவுக்கு தெரியுமான்னு தெரியல, காதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய சபை, இதோட 3 மடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய இடத்து அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் திடீர்னு சமீபமாக ஜனவரி மாதம் அவர் மரணம் அடைந்துட்டார். அங்கே நடந்த சம்பவம் தெரியுங்களா? அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன நடந்ததுன்னா, சத்தியத்தை சொல்லித்தரல. அவங்க ஆட்களை பார்க்க சபைக்கு வந்தார்களே தவிர சத்தியத்தை பார்த்து சபைக்கு வரல. அதனால உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்க இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. இதை நீங்க கற்றுக்கொண்டீங்க, எப்படிப்பட்டவங்க வந்து குழப்பினாலும் குழம்ப மாட்டீங்க. எப்படிப்பட்டவங்க வந்து நம்மளை வந்து என்ன கேள்வி கேட்டாலும் தெளிவா சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடைக்கும். அப்படிதான் நம்ம காலேஜில் நிறைய தேர்ச்சி பெற்றவங்க, அது ஈவினிங்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போறோம். அவங்க வெளியில போய் போதிக்கணும், சரியா போதிக்கணும், தவறா போதிக்கூடாது. சட்டங்கள் எப்பயுமே ரெடியா இருக்குது நம்ம மேல் குற்றங்களை சுமத்துவதற்காக. அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதையா பதில் சொல்லணும். சத்தியத்தை சரியா சொன்னா யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. அதுக்கேற்றார் போல நம்ம பயிற்சி பெற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம சமர்ப்பிக்க போறோம் ஈவினிங்ல. அதே மாதிரி சின்ன பசங்க பைபிள் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறோம். இதெல்லாம் நம்ம ஈவினிங்ல சில விஷயம் எங்களுக்கு டைமிங், நீங்க சீக்கிரம் வந்துடுறீங்க, கரெக்டு தான். அதுக்கு ஏற்றார் போல எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம ஆழமான, அது முக்கியமான பாடம். பிசாசானவன் எதை எதை தர்மா கத்துக்கூட மாட்டான், எல்லாத்தையும் கத்துக்கொட்டுருவான். யாரை மத்த தெரிஞ்சுக்கூட மாட்டான் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவரை குறித்து மட்டும்